தமிழ் திரையுலகில் சூப்பர் ஸ்டார் படமே 50 லட்சம் ரூபாய் வியாபாரமான சமயத்தில் முதல்ல ரூபாய் 1 கோடி வியாபாரம் செய்யப்பட்ட படம் குறித்த தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. எப்போதுமே முதல் என்கிற வார்த்தைக்கு உள்ள வலிமை அதிகம். முதல்ல வருபவர்களை தான் இந்த உலகமும் நினைவில் கொள்ளும். உதாரணத்திற்கு எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் விஜய், அஜித், கமல் போன்ற முன்னணி நடிகர்களை தான் பல ரசிகர்கள் அதிகம் நினைவில் வச்சுக்கிறாங்க. இது உள்ளூரில் மட்டுமல்ல, வெளிநாடுகள்லேருந்து தான். சரி, இப்போது விஷயத்துக்கு வருவோம். தமிழில் உருவாகும் முன்னணி நடிகர்களின் படங்கள் பல கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு விநியோகஸ்தர்களுக்கு கோடிகளில் விற்பனை செய்யப்படுது. ஆனால் 80-90 காலகட்டங்களில் லட்சக்கணக்கில் மட்டுமே வியாபாரம் நடத்த நிலை இருந்துச்சு. முதல்ல 1 கோடி வியாபாரம் செய்யப்பட்ட முதல் படம் குறித்த தகவல் வெளியாகியிருக்கு. இந்த 1 கோடி வியாபாரமான படத்தின் ஹீரோ வேறு யாரும் இல்லை, பாக்யராஜ் தான். 1984ஆம் ஆண்டு பாக்யராஜ் எழுதி இயக்கி தயாரித்திருந்த திரைப்படம் தான் தாவணி கனவுகள். இந்த படம் தான் 1 கோடி ரூபாய்க்கு வியாபாரமான முதல் படமாக. இந்த படத்தில் பாக்யராஜுக்கு ஜோடியாக ராதிகா நடிக்க, சிவாஜி கணேசன் முக்கிய கதாபாத்திரத்திலும் நடிச்சிருக்காரு. மேலும் உமா பாரதி, நித்யா, பிரியதர்ஷினி, பார்த்திபன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. சிறப்பு தோற்றத்தில் பாரதி ராஜா, ராதா, மயில்சாமி, சித்ரா லக்ஷ்மணன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு இளையராஜா தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்த விநியோகஸ்தர்கள் பலர் படம் கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டதுனால இந்த படத்தை வாங்க போட்டி போட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் ரஜினி, கமல் ஆகியோர் முன்னணி நடிகர்களாக இருந்த போதும் அவர்களின் படங்கள் லட்சங்களில் மட்டுமே வியாபாரமான நிலையில் இந்த படத்தை முதல் முறையாக பிரபல விநியோகஸ்தகர் ரூபாய் 1 கோடி கொடுத்து வாங்கி தமிழகத்தில் வெளியிட்டிருக்காரு. அவர் நினைத்தது போலவே இந்த படம் 2 மடங்கு லாபம் பார்த்ததோடு 100 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி சாதனை படைச்சிருக்கு. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கிலும் அமைலி பிரேமிச்சண்டி என்கிற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகி வசூலை குவிச்சிருக்கு அப்படின்றத சொல்லி ஆகணுங்க. இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கிலும் அமைலு பிரேமிச்சண்டி என்கிற பெயரில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது.